ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் மேற்கு பக்கம் கைப்பிடி சவர் பூசு வேலை முடிஞ்சு இப்போது கிழக்கு பக்கம் கைப்பிடி சவர் பூசு வேலை இன்னையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைக்காக தான் கலவெல்லாம் போகிறதுக்கு மம்மட்டி பாண்டு அன்னக்கூடை அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். மேஸ்திரிலாம் வந்திருக்காங்க, இந்த ஊரை சார்ந்த மேஸ்திரிலாம் வந்திருக்காங்க. அவங்கள வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கிழக்கு பக்கம் உடைய கைப்பிடி சவரெலாம் பூச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த ஒரு நாள் 2 நாளில் இந்த இடத்துலலாம் அந்த பூசு வேலைலாம் முடிஞ்சிடும். மேலே இந்த பக்கம் நான் பூசாது இருக்குது பாருங்கள். இந்த மேல் மண்டபத்துக்கும் படிக்க இருக்கிற இடத்துல 2 பக்கம் பூசாது இருக்குது. அதெல்லாம் கூட முடிஞ்சிடும். ஒரு சில 2 நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நாளைக்கு மறுநாள் முடிஞ்சிடும். உள்ளே வாங்க. நம்ம ராஜகோபுரம்லாம் சாரக்கொம்பு கட்டுறாங்க. எதுக்குன்னா இது ஏறுறதுக்காக ஏரி வந்து மேலே ஏறி வந்து அந்த சுவாமிக்கு நம்ம அந்த கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்காக திருப்பணிக்காக இந்த யாகசாலையிலேருந்து கடம் புறப்பாடாகி கும்பாபிஷேக குடம் புறப்பாடாகி இந்த யாகசாலை வழியாக இருந்த ஏரி மேலே வந்து இங்கே சாரக்கொம்பில் வந்து இங்கே படி அமைக்கிறாங்க. படி அமைச்சு ராஜகோபுரத்துக்கு அப்புறம் பெருமாள் கோபுரத்துலாம் படி அமைச்சு திருப்பணியை வந்து நம்ம வந்து கும்பாபிஷேக விழா பார்க்குறதுக்காக இந்த வேலை நடந்துட்டுருக்கு. இதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அதுக்காக திருப்பணி தான் நடந்துட்டுருக்கு. வேலை தொடர்ந்து வேலை நடந்துட்டுருக்கு. யாகசாலையில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு காமிக்கிறேன். பிரகாரம் வந்து நான் உங்களுக்கு சன்னதியினுடைய விவரம்லாம் காமிக்கிறோம். இதில் ஒரு தடவை இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம 100 days ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். கிராமப்புறத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த திட்டத்து வழியாக இந்த வழியாக தான் கடம் ஏறுறவங்க ஏணி வச்சு ஏற போகிறாங்க. ஏணியில் ஏறது பண்ணுறது 100 days வேலை இருக்கவங்க வந்து ஒரு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு 40-50 பேர்கிட்ட கோவிலை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் வந்து கோவிலை திருப்பியும் சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. இந்த பிரகார வளம் வந்துட்டுருக்கோம். இங்கே பார்க்குறது வந்து நாரதர் தீர்த்த சுனையுடைய என்ட்ரன்ஸ் கேட். அது சுனை, நாரதர் தீர்த்த சுனை. இது இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு யாகசாலை அமைக்கும் பணி நடந்தது. யாகசாலை இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எந்த வேலை செய்தாலும் அந்த பசுனுடைய இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாணம், அதை வச்சு மெழுகணும். அந்த காலத்தில் அடுப்பு இதெல்லாம் வந்து பசு சாணம் வச்சு தான் மெழுகுவாங்க. அதை வச்சு இப்போ நான் மெழுக போகிறோம். இந்த வெடிப்புலாம் தெரியுது பாருங்கள். இந்த வெடிப்புலாம் வந்து என்ன ஆகுனா, சாணம் வச்சு மண் கலந்து அந்த களிமண் கலந்து சாணம் கலந்து மெழுகிட்டோம்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நாங்கள் நாளை இது ட்ரை ஆனதும் நாளைக்கு வந்து ஒயிட் வாஷ் சூப்பர் செம் சூர்யா செம்லாம் சொல்கிறாங்க, செம் அடித்து நல்லா அழகாக அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் பண்ணுவோம். அதில் என்னென்ன யாகசாலை என்னென்ன விவரங்கள்லாம் இது தெரியும். ராஜகோபுரம் இது, பெருமாள் கோபுரம் இது, தாயார் ஆண்டாள் விஷயங்கள், ஆடாழ்வார், ஆஞ்சநேயர், அந்த யாகசாலை யாக குண்டங்கள் விவரங்கள்லாம் உங்களுக்கு படமாக வரையும் டிராயிங்காகவும் இருக்கும், விவரமாக எழுதியிருப்போம். இந்த விவரங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ ராஜகோபுரத்துக்காக இதோ கட்டின்னு இருக்காங்க பாருங்கள். சாரகோம்பெலாம் கட்டின்னு இருக்காங்க பாருங்கள். மேலே கடம் புறப்பாடு ஏறி கும்பாபிஷேக நேரத்திற்கு நம்ம இந்த படி வழியாக அதுக்கு அந்த படியை சைடில் போட்டு கட்டி விட்டு அப்படியே ஏறி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பணிலாம் தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.